திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல திருப்பரங்குன்றம் மக்களை மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எல்லாரையுமே ஏமாத்த தற்போது போடப்பட்டிருக்க மிக முக்கியமான திட்டம். இதுல மிக முக்கியமாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவரு மீண்டும் ஒரு முறை முருகப்பெருமான் அவருடைய அந்த வேடத்துல ஸ்டாலின் அவர்கள் வர இருக்காரு. மேலும் நீதி அரசர் சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் மக்களுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை ஒண்ணு தற்போது இன்னைக்கு நீதி அரசர் சுவாமிநாதன் தமிழக மக்களுக்கும், திருப்பரங்குன்றம் மக்களுக்கும் ஒரு மிக மிக முக்கியமான எச்சரிக்கை ஒண்ண அவரு குடுத்திருக்காரு. இதன் காரணமா திமுக அவங்க அடுத்தபடியாக அவங்க செய்ய இருக்கிற விஷயம், அவங்க போட்டிருக்க திட்டம் எல்லாமே என்னென்ன அப்படின்னு தற்போது மக்கள் ஆகிய எல்லாருக்குமே ஒண்ணு ஒண்ணா தற்போது தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அத பத்தின முழு விவரம் எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோல இப்ப பார்க்கலாம். முக்கியமா நீதி அரசர் சுவாமிநாதன் அவர் குடுத்திருக்க அந்த எச்சரிக்கை யார பத்தி குடுத்திருக்காரு, எத பத்தி குடுத்திருக்காரு அப்படின்னு தெளிவாக டீட்டெயிலாக இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிச்சயமாக வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் கிட்டத்தட்ட டிசம்பர் 3ஆம் தேதி மலை மேல தீபம் ஏத்தக்கூடாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, மலை மேலேயே எந்த ஒரு ஹிந்து பக்தர்கள் யாரையுமே ஏத்த தமிழக அரசு, காவல்துறை யாரையுமே அனுமதிக்கல. அதுக்கு அப்புறமாக இந்த வழக்கு கோர்ட் வரைக்கும் போய் கிட்டத்தட்ட நெறைய வாய்தா கடந்து கடந்து போய், இப்போ வரைக்கும் அந்த தீபத்தூண் இருக்கிற இடம் கோவிலுக்கு சொந்தமானது கிடையாது, தர்காவுக்கு சொந்தமானது அப்படின்னு இப்ப வக்ஃப் போர்டு அவங்க நீதிமன்றத்துல பரபரப்பாக வாதாடிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த வழக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில மலை மேல இருக்கிற அந்த சிக்கந்தர் தர்கா, அந்த தர்காவுக்கு முஸ்லிம்கள் அவங்க மட்டும் மலை மேல ஏறி போய் அந்த சந்தனக்கூடு அப்படிங்கிற அந்த நிகழ்வை தர்காவுக்காக அவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க கொண்டாட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனா ஏற்கனவே மலை மேல இந்துக்கள் யாருமே போகக்கூடாது அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருந்த தமிழக அரசு, முஸ்லிம்கள் அவங்க மட்டும் மலை மேல ஏறி போய் சிக்கந்தர் தர்கா அந்த இடத்துல அவங்க சந்தனக்கூடு அதே போல கொடியேற்றத்துடன் அவங்க அவங்களுடைய அந்த பண்டிகை வழிபாடு அதை எதையுமே விட்டு கொடுக்காம முஸ்லிம்கள் அவங்க கொண்டாடுறதுக்கு தமிழக அரசு முழு போலீஸ் பாதுகாப்புடன் அவங்களுக்கு ஆதரவ தமிழக அரசு குடுத்திருக்காங்க. ஆனா மலை மேல கடந்த 20 நாட்களாக அந்த தெருவுல கூட இந்துக்கள் யாருமே போகக்கூடாது அப்படின்னு அந்த அளவுக்கு கெடுபடியாக போலீசார்கள் இருந்திருக்காங்க. இந்த விஷயம் தான் தற்போது ஒட்டுமொத்த இந்துக்கள் எல்லாரையுமே, முக்கியமா திருப்பரங்குன்றம் மலை கீழே இருக்கிற இந்துக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவுல கொந்தளிப்பு, கோவத்த தமிழக அரசு அவங்க மேல ஏற்படுத்தி இருந்திருக்கு. அதன் காரணமாக கடந்த 2 தினங்களாக திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்துல இருந்த மக்கள், போலீசார்கள் எல்லார்கிட்டயுமே சண்டை போட்டத தொடர்ந்து, இப்ப இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து மலை மேல இருக்கிற காசி விஸ்வநாதர் அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற அனுமதிய போலீசார்கள் குடுத்திருக்காங்க. இத பார்த்த மலை அடிவாரத்துல இருக்கிற இந்துக்கள் அவங்க எல்லாருமே, இந்த அனுமதி தற்போது இந்துக்களுக்காக குடுக்கப்படல. முஸ்லிம்கள் அவங்க மலை மேல ஏறி போக வேண்டியது இருக்கு. அதுக்காக தான் எங்களுக்கு குடுத்துருக்காங்களே தவிர, எங்களுக்காக அதாவது இந்துக்களுக்காக குடுக்கப்பட்ட அனுமதி இது கிடையாது அப்படின்னு தெள்ளத் தெளிவாக மலை அடிவாரத்துல இருக்கிற இந்துக்கள் எல்லாருமே, போலீசார்கள் அவங்க அனுமதி குடுத்திருந்தாலும், நீங்க எதுக்காக இந்த அனுமதி குடுத்தீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு தற்போது இந்துக்கள் எல்லாருமே போலீசார்கள பார்த்தும், இந்த அரச பார்த்தும் இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதேபோல இன்னைக்கு இந்து முன்னணி அமைப்பு அவங்க எல்லாருமே மக்கள் எல்லார்கிட்டயுமே இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த தற்போது மக்கள் எல்லாருமே தெளிவாக இருக்கணும், இந்த நேரத்துல ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கணும் அப்படின்னு மக்கள் எல்லார்கிட்டயுமே ஒரு முக்கியமான விஷயத்த இந்து முன்னணி அமைப்பு அவங்க எல்லாருமே மக்கள் கிட்ட ஒரு பிரச்சாரம் மாதிரியே இந்த விஷயத்த கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்த பொறுத்தவரைக்கும், கடந்த 20 நாட்களாக திமுக அரசு அவங்க மேல ஒட்டுமொத்த நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவுல கோவத்திலயும், வெறுப்பிலயும் தான் இப்ப இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் 6 மாசத்துக்கு உள்ளேயே தமிழகத்துல தேர்தலும் வருது. இந்த முக்கியமான நேரத்துல திமுக அவங்க மேல தமிழக மக்கள், முக்கியமா இந்துக்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவுல வெறுப்புல இருக்கிறதால, நிச்சயமாக இந்த வெறுப்ப போக்குறதுக்காக திமுக அவங்க, முக்கியமா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரு எது வேணாலும் செய்ய தயாராக இருப்பாரு அப்படின்னு இந்து முன்னணி இந்த முக்கியமான தகவல் எச்சரிக்கைய தற்போது அவங்க திருப்பரங்குன்றம் மக்கள் எல்லார்கிட்டயுமே இந்த விஷயத்த தற்போது வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஏற்கனவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு முறை அவரு முருகப்பெருமான் அவருடைய வேடத்துல அவர் நிக்கிற அந்த காட்சிய நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம்.
அதாவது கழுத்துல மாலை போட்டுக்கிட்டு, கையில ஒரு வெள்ளி வேல வச்சுக்கிட்டு, முருகப்பெருமான் அவர மாதிரி தன்ன நெனச்சுக்கிட்டு ஒரு போஸ் ஒண்ண ஏற்கனவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரு குடுத்திருந்தாரு. அப்படியெல்லாம் முருகப்பெருமான் அவருடைய போஸ குடுத்த ஸ்டாலின் அவரால எப்படி முருகப்பெருமான் அவருக்கு எதிராக செயல்பட முடிஞ்சது? அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கேள்வியாக இருக்கு. இந்த நேரத்தில தமிழக மக்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா, நிச்சயமாக இந்த திமுக அரசு ஏதாவது ஒண்ணு செஞ்சு, திரும்பவும் இந்துக்கள் அவங்க எல்லாருடைய கவனத்தையுமே திமுக அவங்களுடைய பக்கம் திருப்பறதுக்காக என்ன விஷயம் வேணாலும், என்ன வேணாலும் அவங்க செய்ய தயாராக இருப்பாங்க. ஏன் அதுக்கு திரும்பவும் ஸ்டாலின் அவர்கள் முருகப்பெருமான் அவர் மாதிரியான ஒரு வேடம் இட்டு ஏன்னா முருக பக்தர்கள், இந்துக்கள் எல்லாருமே திமுக மேல இப்ப மிகப்பெரிய அளவுல அதிருப்தி கோவத்துல இருக்காங்க. அது எல்லாத்தையுமே ஒரு நொடியில போக்கணும் அப்படின்னா, நிச்சயமாக முருகப்பெருமான் அவர மாதிரி ஒரு வேடத்த ஸ்டாலின் அவர்கள் திரும்ப போட்டுக்கிட்டு வந்து நின்னார்னா, கண்டிப்பாக தமிழக மக்கள் எல்லாருமே திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல ஸ்டாலின் அவர் செஞ்ச அந்த விஷயம் எல்லாத்தையுமே மறந்துட்டு, ஸ்டாலின் அவர் பார்த்தீங்களா, முருகப்பெருமான் அவர மாதிரி வேடம் இட்டுக்கிட்டு வந்திருக்காரு. அதனால ஸ்டாலின் அவரு மிகப்பெரிய முருகர் பக்தன்டா அப்படின்னு நிச்சயமாக திமுக தொண்டர்கள், அவங்களுடைய ஆட்கள் எல்லாருமே சோசியல் மீடியால பிரச்சாரம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அத எதையுமே இப்ப இந்த விஷயம் எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருக்க தமிழக மக்கள், திருப்பரங்குன்றம் மக்கள் எல்லாருமே நம்பிட வேணாம். ஜாக்கிரதையாக இருங்க. நிச்சயமாக திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல இந்துக்கள் கிட்டயும், தமிழக மக்கள் கிட்டயும் திமுக ரொம்ப பெரிய அளவுல கெட்ட பெயர் சம்பாதிச்சிருக்காங்க. அத போக்குறதுக்காக ஸ்டாலின் அவர் மீண்டும் முருகர் ரூபத்துல வந்தாலும் வரலாம். ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு இந்து முன்னணி தற்போது திருப்பரங்குன்றம் மக்கள், அதேபோல தமிழக மக்கள் எல்லார்கிட்டயுமே இந்த மிக முக்கியமான விஷயத்த கடைக்கோடி இந்துக்கள் எல்லார்கிட்டயுமே கொண்டு போய் சேர்க்கிற வேலையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்து முன்னணி அமைப்பு அவங்க இன்னைக்கு நீதி அரசர் சுவாமிநாதன் அவர நேரடியாக அவருடைய வீட்டிலேயே போய் பார்த்திருக்காங்க. அதாவது திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சுவாமிநாதன் அவர்கள் குடுத்த அந்த தீர்ப்புக்கு இப்ப கொஞ்சம் காலதாமதமாக தான் நன்றி சொல்றாங்க. போய் அவருக்கு நேரடியாக நன்றி சொன்னது மட்டும் இல்லாம, இப்ப இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல திரும்பவும் 20 நாள் கழிச்சு மலை மேல போறதுக்கான அந்த உத்தரவு அனுமதிய போலீசார்கள் குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மலை மேல காசி விஸ்வநாதன் கோவிலுக்கு தற்போது பக்தர்கள் எல்லாருமே போக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த முக்கியமான பரபரப்பான கட்டத்துல இந்து முன்னணி அமைப்போட சேர்ந்து சுவாமிநாதன் அவர்களும் இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல நாங்க போராட்டத்துல இறங்க போறோம். எங்களுடைய போராட்டத்துக்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும் அப்படின்னு சுவாமிநாதன் அவர்கிட்ட ஆதரவு கேட்கறதுக்காக இன்னைக்கு இந்து முன்னணி அமைப்பு அவங்க சுவாமிநாதன் அவருடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. அதுக்கு சுவாமிநாதன் அவர்கள் நிச்சயமாக திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல தீபத்தூண்ல தீபம் ஏத்தலாம் அப்படிங்கிற தீர்ப்பு தான் கண்டிப்பாக வரும். அதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். தயவு செஞ்சு நீங்க எல்லாருமே கொஞ்சம் பொறுமையுடன் காத்திருங்க அப்படின்னு சுவாமிநாதன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு தற்போது கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நான் ஹிந்து அமைப்பு உங்க கூட சேர்ந்தேன் அப்படின்னா, இந்த வழக்க தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி நான் வந்து ஒருதலை பட்சமாக இந்த வழக்குல போன மாதிரி ஆயிடும். ஒரு நீதிபதி கண்டிப்பாக அது செய்யக்கூடாது. நீதிபதி அப்படிங்கிறவரு இரு பக்கமும் சமமான ஒரு நியாயத்த சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். அதனால இப்போதைக்கு என்னால நீங்க நடத்துற அந்த போராட்டம் எதுக்குமே என்னால நேரடியான ஆதரவ தர முடியாது அப்படின்னு இந்து முன்னணி அமைப்புக்கு சுவாமிநாதன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதேபோல நிச்சயமாக தீபத்தூண்ல தீபம் ஏத்தலாம் அப்படிங்கிற தீர்ப்பு தான் கண்டிப்பாக இறுதியாக வரும். அதுவரைக்கும் பொறுத்திருங்க. அந்த தீர்ப்பு வந்ததும் நானே உங்களுக்கு முழு ஆதரவ என்றென்றும் தரேன் அப்படிங்கிற மாதிரி நீதியரசர் சுவாமிநாதன் இந்து முன்னணி அமைப்புக்கு இந்த தகவல சொல்லியிருக்காரு. அதேபோல இந்து முன்னணி அமைப்பு திரும்பவும் திமுக அவங்க நிச்சயமாக மக்களுடைய மனச மாத்தலாம். திமுக இந்துக்களுடைய ஓட்ட அவங்க பெறத்துக்காக கண்டிப்பாக திரும்பவும் ஸ்டாலின் அவரே முருகர் வேஷத்துல வந்தாலும் வரலாம். மக்கள் எல்லாருமே எதையுமே நம்பிடாம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு இந்து முன்னணி அமைப்பு இந்த எச்சரிக்கையை ஒட்டுமொத்த தமிழக இந்துக்கும், முக்கியமா திருப்பரங்குன்றம் மக்கள் எல்லாருக்குமே இந்த எச்சரிக்கையை தற்போது இன்னைக்கு சொல்லிக்கிட்டு வராங்க. இந்த முக்கியமான எச்சரிக்கையை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.